ஏக்கா பார்த்தீங்களா, இந்த கட்டைங்களை வச்ச நான் எப்படி ஒரு சூப்பராக போட் பண்ணியிருக்கேன்னு. எல்லாரும் வரீங்களா? ஒரு ரவுண்ட் அப்படியே போயிட்டு ஜாலியாக வரலாம். டேய் கருவையா, உன்னை நம்பி வரலாம். ஆனா நீ நடு ஆத்துல நிக்க வச்சுட்டு 1000 2000 கொடு, அப்பதான் கரையேற்றி விடுவேன்னு சொல்லுவ. உன்னை நம்பி எல்லாம் நான் வரலப்பா. ஆமாண்டி, நீ சரியா தான் சொன்ன. இவனை நம்பி எல்லாம் இந்த கட்டை போட்டில் போனா அவ்வளோதான். அப்புறம் கட்டையில தான் போகணும். வாங்கடி நம்ம வீட்டுக்கு போகலாம். நான் ஒரு சின்ன பையன், நானே கஷ்டப்பட்டு இந்த கட்டை போட்டெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். என்னை நம்பி நீங்கள் வரலன்னா எப்படி? நீங்கள் என் கூட வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆற்றுல போகிற மீனெல்லாம் கூட பிடிச்சி கொடுப்பேன். நீங்கள் அப்படியே வீட்டுக்கு போய் நல்லா குழம்பு வச்சு சூப்பராக சாப்பிட்லாம். ஸ்டார்டிங் எல்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் எண்டிங் தான் ரொம்ப டெரராக இருக்கும். உன்னை நம்பி இந்த கட்டை போட்டில் நாங்கள் எல்லாம் வரலப்பா, நீயே போ. இதை பாருங்கக்கா, நீங்கள் எல்லாம் இதுக்காக 10 ரூபா கூட கொடுக்க வேணாம். நீங்கள் சும்மா என் கூட வந்தால் போதும். நம்ம சும்மா ஒரு ரவுண்டு போயிட்டு அப்படியே வந்துடலாம். இந்த கருவாயை வேற ஆசைப்பட்டு கூப்பிடுறான். ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடலாமா? ஆமாக்கா, என் கூட வாங்கக்கா. நம்ம ஜாலியாக போய் நல்லா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் இங்கே வந்துடலாம். இந்தா பார்த்தீங்களா, இது மாதிரி கட்டை போட்டில் போகிறது எவ்வளவு ஜாலியாக இருக்குன்னு. இது மாதிரி நீங்கள் எப்போவது போயிருக்கீங்களா? டேய் கருவையா, உன் கையில ஒரு துடுப்பு கூட இல்ல, திரும்பி வரணும்னா எப்படிரா? இப்போ நாம தண்ணி போற போக்குல தான் போயிட்டு இருக்கோம். எப்படிரா திரும்பி மறுபடியும் வருது? நான் அப்பவே இவன் கூட வரக்கூடாதுன்னு நினைச்சேன். ஐயையோ, இப்ப பாருங்க இந்த போட்டு எப்படி ஆடுது. ஒன்றும் பயப்படாதீங்க, இடுப்பளவு தண்ணி தான் இருக்கு. இதுக்கு போய் ஏன் பயப்படுறீங்க? இப்படியே நடந்து நம்ம வீட்டுக்கு போயிடலாம். டேய் கருவாயா, உன்னை நம்பி நாங்க வந்தோம் பாரு, எங்களை சொல்லணும்டா. கடைசியில எங்களை எல்லாம் தண்ணியில தள்ளி விட்டுட்டே இல்ல? ஆமாம், உங்களை தண்ணியில் தள்ளி விட்டுட்டு நான் தரையில் உக்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். பேசுறத பாரு, நானும் தானே தண்ணியில் விழுந்துட்டேன். அது உங்களுக்கு தெரியலையா? இப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனால் பாதை வந்துடும். அப்புறம் நம்ம அப்படியே ஜாலியாக நடந்து வீட்டுக்கு போயிடலாம் வாங்க. டேய் கருவையா, இப்பவே இருட்டுட்டு வந்துடுச்சுடா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போகலன்னா அவ்வளோதான். இருட்டுல கண்ணு கூட தெரியாது. சீக்கிரமா வாடா, வீட்டுக்கு போய் தொலையலாம். ஏக்கா, மழை வேற நல்லா பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ வீட்டுக்கு போகவே முடியாதுக்கா. மழை நின்ன வாட்டி வேணா போகலாம். கொஞ்சம் நேரம் நம்ம போய் அந்த காரில் உக்காரலாங்க்கா. அந்த காரு திறந்து தான் இருக்கு, நான் பார்த்தேன். ஏண்டா, காரு ஓப்பனா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம போய் உக்காந்துட்டா அப்புறம் கார் ஓனர் வந்து திட்டினார்னா என்னடா பண்றது? ஆமாடா கருவையா, நம்ம போய் ஒரு பெரிய மரத்துக்கு கீழே போய் வேணா மலைக்கு ஒதுங்கி நின்றுக்கலாம். இந்த கார்ல எல்லாம் போய் உக்கார வேணாண்டா, ஏதாச்சும் பிரச்சனை வந்துட போகுது. எனக்கு இப்பவே குளிர் எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கு மேலே இந்த மலையில் நின்னா அவ்வளோதான், நான் குளிர் வந்து செத்து போயிடுவேன். நம்ம கொஞ்ச நேரம் போய் கார்லேயே உக்காரலாம். யாராவது வந்தா அப்புறம் பேசிக்கலாம் வாங்க. ஆமாம், அக்கா சொல்கிறது கரெக்டு தான். எனக்கும் இப்போ குளிர் எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கு மேலே என்னாலையும் இந்த மலையில் நிற்க முடியாது. வாங்க நம்ம போய் காரில் உக்காரலாம். வர்றது வரட்டும், பார்த்துக்கலாம். ஐயோ, என்ன இது, காரு அதுவாகவே போகுது. டே கருவையா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. ஒன்றும் பயப்படாதீங்கக்கா, ஒரு வேளை இது ஆட்டோமேட்டிக் காரே இருக்கும். அதுதான் தன்னாலே போகுது. இருங்க, இந்த கார் எங்கே போகுதுன்னு பார்க்கலாம். ஐயோ, என்ன வண்டி இப்படி ஆடுது? எல்லாம் சீக்கிரமா இறங்குங்க. எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போயிடுச்சு, இந்த வண்டியை யாரோ ரிமோட் வச்சு தான் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, எங்களை இறக்கி விட்டுட்டு அந்த வண்டி போயிடுச்சு. டேய் கருவையா, இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. இப்போ எப்படிடா போய் வீடு போய் சேர்றது? டேய் கருவையா, எல்லாம் ஒன்னால தான்டா. நீ ஒழுங்கா சும்மா இருந்திருந்தா நம்ம வீட்டுக்கு போயிருப்போம். நீ தான் போட்டில் போகலாம் அது இதுன்னு சொல்லிட்டு கடைசியில் எங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே நிற்க வச்சிருக்க. இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கும் ஒன்றும் தெரியாதுக்கா. நானும் சும்மா ஜாலியாக ஒரு ரவுண்டு போயிட்டு வரலான்னு தான் வந்தேன். கடைசியில் இப்படி ஆயிடுச்சு.
சரி விடுங்க. பாருங்க, இங்க தான் ஒரு பெரிய பங்களா இருக்குல்ல, அங்க போய் நைட்டு தங்கிட்டு காலையில வீட்டுக்கு போயிடலாம்க்கா. டேய் கருவையா, இந்த பங்களாவை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரியா இருக்குடா. இங்க போய் நைட்ல தங்க சொல்ற? இத பார்த்தாக்கவே எனக்கு பயமா இருக்குடா. ஏக்கா, இப்போ வீட்டுக்கு நடந்து கூட போக முடியாதுக்கா. நீ தான் பார்த்தே இல்ல, எப்படி கும் இருட்டு இருக்குன்னு. பாதை கூட கண்ணுக்கு ஒழுங்கா தெரியல. பேசாம நம்ம நைட்டு இங்க தங்கிட்டு காலையில எந்திரிச்சு போயிடலாம்க்கா. ஆமா, கருவாயன் சொல்றதும் கரெக்டு தான். அந்த பங்களாவை பார்த்தீங்களா? அதுல லைட்டு எரிஞ்சிட்டு தான் இருக்கு. அப்படின்னா அந்த பங்களாக்குள்ள யாரோ இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அவங்க கிட்ட போய் பர்மிஷன் கேட்டுட்டு நைட்டு தங்கிட்டு காலையில போயிடலாம். அதுதான் நமக்கெல்லாம் சேஃபு. பாத்தீங்களா, இந்த வீடு வேற திறந்தே இருக்கு. அப்படின்னா இந்த ஹவுஸ் ஓனரு வீட்டுக்குள்ள தான் இருப்பாரு. நான் போய் அவர் எங்க இருக்காருன்னு பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். நீங்க எல்லாம் எங்கேயும் போகாதீங்க, இங்கே நில்லுங்க. டேய் கருவையா, நீ மட்டும் தனியா போகாதடா. உனக்கு ஏதாச்சும் ஆபத்து ஆயிடுச்சுன்னா அப்புறம் எங்களுக்கு எப்படி தெரியும்? எங்கே போனாலும் நம்ம எல்லாம் சேர்ந்தே போலாம்டா. ஆமாண்டா கருவையா, நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து இருந்தாதான் நமக்கு சேஃபு. ஐயோ, அத பாருங்க, அங்க ஃபர்னஸ் இருக்கு. அங்க நெருப்பு கூட நல்லா எரிஞ்சிட்டு இருக்கு. நீங்க போய் அங்க கொஞ்ச நேரம் குளிர் காய்ங்கக்கா. நான் உள்ள போய் யார் இருக்காங்க என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, எனக்கு ஒன்றும் ஆகாது. என்ன இது? இந்த வீடு ரொம்ப பழசா இருக்கே. இங்க யாரும் இருக்கிற மாதிரியே தெரியலையே. யாரோ உள்ள இருப்பாங்க போல. யாருன்னு போய் பார்க்கலாம். ஐயோ, என்ன இந்த சேரு இந்த ஆட்டம் ஆடுது? ஆளே இல்லாத சேரு இதை மாட்டி ஆடுறத நான் இப்பதான் முதல் தடவையா பார்க்குறேன். ஐயோ, என்னது? யாரோ முனக்கிற சத்தம் மாதிரி இருக்கு. என்னன்னு போய் பார்க்கலாம். இவங்களுக்கு உடம்பு சரியில்லையா இல்ல கீழே விழுந்துட்டாங்களா? ஒண்ணுமே தெரியலையே. பாட்டி, பாட்டி. நல்ல வேலை தம்பி, கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துன. இந்த நெஞ்சு வலியால நான் துடிச்சிட்டு இருந்தேன். என்னால் வலியே தாங்க முடியல. நீ மட்டும் வந்து கரெக்ட் டைமுக்கு மாத்திரை கொடுக்காம போயிருந்தா நான் வலியாலேயே துடிச்சு செத்து போயிருப்பேன். பாட்டி, இவ்வளோ பெரிய வீட்டில் தனியாவா இருக்கீங்க? வேலைக்கு ஆளுங்களை வச்சுக்க வேண்டியது தானே பாட்டி. ஏன் பாட்டி இப்படி தனியா இருந்து கஷ்டப்படுறீங்க? நீ சொல்றது சரிதான் தம்பி. என் பையன் லாரஸ் இருந்த வரைக்கும் இந்த வீட்டை ஒரு 10 பேர் வச்சு நல்லா பார்த்துட்டு தான் இருந்தான். ஆனா அவன் போனதுக்கு அப்புறமா என்கிட்ட இந்த வீட்டை பராமரிப்பு பண்ற அளவுக்கு காசு இல்லை தம்பி. என் பையன் லாரன்ஸ் இந்த வீட்டை பார்த்து பார்த்து கட்டினான். ஆனா இந்த வீட்டை கூட என்னால் இப்போ ஒழுங்கா பராமரிக்க முடியல தம்பி. என் பையன் லாரன்ஸ் செத்து போனப்போவே நானும் செத்து போயிருக்கணும். ஆனால் சாகலை. இப்போ இந்த பாலா போன நெஞ்சு வலி அடிக்கடி வருது. என் பையனோட ஆத்மா இந்த வீட்டையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கு. அவனும் என்னை விட்டு போக மாட்டான். என்னாலையும் அவனை விட்டுட்டு இருக்க முடியாது. உதவிக்கு ரொம்ப நன்றி தம்பி. நீ நைட்டு இங்கே தங்கிட்டு விடிஞ்சதும் போப்பா. வெளியில இடி மழை வேற பலமா இருக்கு. அப்படின்னா அந்த காரை ஓட்டிட்டு வந்தது உங்க பையன் லாரன்ஸ் தானா? அப்படியா? லாரன்ஸ் தான் உங்களை இங்கே கூட்டிட்டு வந்தானா? 2வது தடவையா எனக்கு இந்த நெஞ்சு வலி இப்படி வந்திருக்கு. 3வது தடவை வந்தா கண்டிப்பாக நான் பொழைக்க மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும். சரி சரி,
அந்த கதையை விடு. ஆ, நீ ரொம்ப பசியா இருப்ப. நானும் ஏதோ சமைச்சு வச்சிருக்கேன். வா, நம்ம 2 பேரும் சாப்பிடலாம். பாட்டி, நான் மட்டும் தனியா இல்ல பாட்டி. என் கூட இன்னும் 3 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் கீழே இருக்காங்க. இத்தனை பேருக்கும் உன்கிட்ட சாப்பாடு இருக்கா பாட்டி? என் பையன் லாரன்ஸுக்கு விருந்தாளிகளை நல்லா உபசாரம் பண்ணாதான் பிடிக்கும். சரி சரி, வாங்க, இருக்கிறத நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். எனக்கும் ரொம்ப பசிக்குது பாட்டி. நான் போய் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். இருக்கிறத நம்ம எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடலாம் பாட்டி. அட, இவங்கள இங்க தானே இருக்க சொன்னேன். அதுக்குள்ள எங்க போயிருப்பாங்க? ஐயோ, என்ன இது, ரத்தம்?